ஸ்கூல் போயிட்டு வீட்டுக்கு வர குழந்தைங்க முதல்ல கேட்குறது ஏதாவது ஸ்நாக்ஸ் இருக்கான்னா, அதுவும் டிஃப்ரெண்ட்டாகவும் டேஸ்ட்டாகவும் இருந்தால் தான் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அவங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. ஒரு அன்னாசி பழம் எடுத்து, அது ரொம்ப பழுத்திருக்கணும்னு கிடையாது. ஜஸ்ட் பழுத்திருந்தா போதும். அதை நல்லா மீடியம் சைஸ் க்யூபாக கட் பண்ணி, ஒரு பவுலில் 3 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, 2 ஸ்பூன் மைதா, 1 ஸ்பூன் அரிசி மாவு, 1 ஸ்பூன் கடலை மாவு, தேவையான அளவு உப்பு, 1 ஸ்பூன் சில்லி பவுடர், 1/4 ஸ்பூன் சிக்கன் மசாலா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இதை நீங்கள் ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணியும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பழத்தை பழமாக சாப்பிட்றது தான் நல்லது. இருந்தாலும் என்னைக்காச்சும் ஒரு நாள் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்றதுல தப்பு கிடையாது. இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோஸை நீங்கள் பார்க்க முடியும். இதை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்றதையும் சொல்லுங்கள். கட் பண்ண அன்னாசி பழத்தை இந்த மாதிரி மாவில் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கை வச்சே பிசைஞ்சிக்கலாம். பிசைகிறப்போ லைட்டாக தண்ணி தெளித்து பிசைஞ்சிக்கோங்க. இது லைட்டாக கோட் ஆகியிருந்தால் மட்டும் போதும் பழத்து மேலே. இதை அப்படியே ஒரு 10 நிமிஷம் தட்டு போட்டு மூடி வச்சுருங்க. எண்ணெய் சூடானதும் இதை 1 by 1 சேர்த்து நல்லா பொரித்து எடுத்துக்கோங்க. அந்த சலசலப்பு நிற்கிற வரைக்கும் பொரித்து எடுத்துக்கணும். இது பார்த்தீங்களா எவ்வளோ மொறு மொறுன்னு கிறிஸ்பியாக ரெடி ஆகிடும். இது செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஸ்டே டியூன்ட்.